ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜோதிடமும் திருமணமும் என்பதாகும். தற்காலத்தில் அனைத்து பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய பிள்ளைகளின் ஜாதகத்தை திருமண தகவல் மையங்களில் பதிவு செய்துவிட்டு அங்கிருந்து பல ஜாதகங்களை வாங்கி பொருத்தம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் படும் துயரங்களும் மன வருத்தங்களும் மிக மிக அதிகம். எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஜாதகத்தை பதிவு செய்து 5 வருடங்கள் கடந்த பிறகும் திருமணம் நடைபெறாமல் பெற்றோரும் பிள்ளைகளும் மிகுந்த மனக்கவலைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி வருகிறார்கள். செவ்வாய் தோஷம், நாகதோஷம் போன்ற பல தோஷங்களுக்கு பலவித பரிகாரங்கள் செய்தும் கோவில்களுக்கு சென்று பூஜை புனஸ்காரங்கள் செய்தும் எவ்வித பயனுமின்றி மனம் வெறுத்து போய் இருக்கிறார்கள். இதில் ஜோதிடர்களின் பங்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் பெண் வீட்டு ஜோதிடர் பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னால் மாப்பிள்ளை வீட்டு ஜோதிடர் பொருத்தம் இல்லை என்று சொல்கிறார். அதேபோல் மாப்பிள்ளை வீட்டு ஜோதிடர் பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னால் பெண் வீட்டு ஜோதிடர் பொருத்தம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதனால் பெற்றோர்களுக்கு எதையும் தீர்மானம் செய்ய முடியாமல் மிகுந்த மனக்குழப்பத்திற்கு உள்ளாகிறார்கள். இதனாலேயே திருமணம் நடக்காமல் காலதாமதம் ஏற்படுகிறது. அதேபோல் செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷமே வேண்டும், நாகதோஷம் இருந்தால் நாகதோஷமே வேண்டும் என்று ஜோதிடர்கள் மிகவும் அடம் பிடிக்கிறார்கள். மேலும் நட்சத்திர 10 பொருத்தம் மிக அவசியம் என்று கருதுகிறார்கள். நட்சத்திர பொருத்தங்களும் தோஷ பொருத்தமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடர்கள் மிகவும் கட்டாயப்படுத்துகிறார்கள். இல்லையேல் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது என்று பயமுறுத்தி வருகிறார்கள். மக்களும் அவர்களை நம்பி அவர்கள் பொருத்தம் கொடுத்தால்தான் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தில் இருக்கிறார்கள். இதனாலேயே பெரும்பாலான திருமணங்கள் நடைபெறாமல் தள்ளிக்கொண்டே போகிறது. அனைவரும் குற்றமில்லாத மிக சிறந்த ஜாதகம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் எவ்வித குறையும் இல்லாமல் முழுமையான நல்ல ஜாதகம் ஒன்று இல்லவே இல்லை. எந்த ஒரு ஜாதகத்திலும் குறையும் நிறையும் சேர்ந்தே இருக்கும். இருக்கும் குறையை ஏற்றுக்கொண்டால் தான் அதிலுள்ள நிறை நமக்கு கிடைக்கும். அனைவருமே சிறந்த ஜாதகமே வேண்டும் என்று கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. அதிகமாக நன்மை குறைவான தீமை உள்ள ஜாதகத்தை தேர்ந்தெடுத்தால் தான் திருமணம் விரைவில் நடக்கும். மேலும் பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் மாப்பிள்ளை மிக அதிகமாக படித்திருக்க வேண்டும், நல்ல வேலையில் இருக்க வேண்டும், அதிகமான சம்பாத்தியம் இருக்க வேண்டும், சொந்த வீடு கண்டிப்பாக இருக்க வேண்டும், மாப்பிள்ளையின் உடன் பிறந்தவர் யாரும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நிபந்தனை விதிக்கிறார்கள். இது இவ்வாறு இருக்கையில் பெண் பிள்ளைகளுக்கு 30 வயதை கடந்த பின்னும் திருமணம் நடக்க காலதாமதம் ஆகிறது. மேலும் தற்காலத்தில் எல்லா பெண் பிள்ளைகளும் அதிகமாக படித்து அதிகமாக சம்பாதிக்கும் நிலையில் இருப்பதால் மாப்பிள்ளையும் அதிகமாக படித்து அதிகமாக சம்பாதிக்கும் நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மேலும் இந்த பெண்கள் எதற்கு எங்களுக்கு திருமணம் என்றும் கேட்கும் நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் திருமணம் என்றாலே அது ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறையாகும். இந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறை தற்கால பெண் பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. சுயமாகவும் தன்னிச்சையாகவும் வாழவே ஆசைப்படுகிறார்கள். பொருளாதாரத்தில் இந்த பெண் பிள்ளைகள் ஓரளவு தன்னிறைவை அடைந்ததால் ஆண்களுக்கு அடங்கி போகும் நிலை தற்போது பெண்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் மிகுந்த நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். அப்படியே திருமணம் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழாமல் விவாகரத்து வரை சென்று விடுகிறார்கள். இயற்கையில் பெண் என்பவள் ஆணிடம் இருந்து உயிர் சக்தியை பெற்று
அதற்கு தான் உடலை கொடுத்து ஒரு குழந்தையை உற்பத்தி செய்கிறாள். இதில் இருக்கும் உள்ளமைப்பு என்னவென்றால், ஒரு குடும்ப பெண் என்பவள் அவளது கணவனிடமிருந்து வருமானத்தை பெற்று குடும்பத்தை கட்டி காப்பாற்றி வழிநடத்த வேண்டும். இந்த அமைப்பு தற்போது முற்றிலுமாக மாறிவிட்டது. ஆண் பெண் இருவருமே பணம் சம்பாதிக்கிறார்கள். அதிலும் ஆண்களை விட பெண்கள் அதிகம் சம்பாதிக்கும் நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதுவும் நிலையானது அல்ல. எல்லாமே நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பதுதான். வசதியாக இருப்பவர்கள் வசதி இல்லாமல் போவதும், வசதி இல்லாதவர்கள் வசதியான நிலைக்கு செல்வதும் வாடிக்கையான ஒன்றுதான். வசதியோ அல்லது ஏழ்மையோ நிலையானது அல்ல. இதை சற்றும் புரிந்து கொள்ளாமல் நிறைய படித்து நிறைய சம்பாதிக்கும் வசதியான மாப்பிள்ளைதான் வேண்டும், வீடு உள்ள மாப்பிள்ளைதான் வேண்டும் என்று பெண் பிள்ளைகள் மற்றும் அவர்களை பெற்ற பெற்றோர் ஆகியோர் மிகுந்த நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். இதனால்தான் ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் மிகுந்த கவலைக்குள்ளாகி வருகிறார்கள். ஆண் பிள்ளைகளும் தங்கள் தாய் தந்தையரை தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க கூட உங்களுக்கு முடியவில்லை என்று கேட்டு மன வருத்தப்படுகிறார்கள். இதில் ஆண் பிள்ளைகள் 40 வயது ஆனாலும் திருமணம் நடக்காமல் போனதால் தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகி வருகிறது. ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோரின் நிலை இவ்வாறு இருக்க, பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோரின் நிலையும் மிகவும் கவலைக்கிடமாகவே உள்ளது. அதாவது, பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் இருந்தால் தோஷமுள்ள நட்சத்திரங்கள் எனவும், மூலம் மாமனாருக்கும், ஆயில்யம் மாமியாருக்கும், கேட்டை மூத்த மைத்துனருக்கும், விசாகம் இளைய மைத்துனருக்கும் ஆகாது என்றும் யாரோ எழுதி வைத்து சென்றுவிட்டார்கள். இந்த மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம் ஆகிய நட்சத்திரங்களை தோஷம் என தள்ளி வைத்து விடுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வேண்டாமா? மாமனாரின் ஆயுள் பாகம் அவரின் ஜாதகத்தில் ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டு விட்டது. அதன்படிதான் அவர் மேலோகம் செல்வார். மற்றபடி அவருக்கு வரும் மூல நட்சத்திர மருமகளால் அவர் சிவலோக பதவி அடையமாட்டார். அதேபோல் மாமியாரின் ஆயுள் பாகம் அவரின் ஜாதகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அதன்படிதான் அவர் மேல்லோகம் செல்வார். மற்றபடி அவருக்கு வரும் ஆயில்ய நட்சத்திர மருமகளால் அவர் மேல்லோகம் செல்ல மாட்டார். இதனால் இந்த நட்சத்திரங்களில் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் மிகவும் கவலையோடும் மன உளைச்சலோடும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்துமே தீர்மானிக்கப்பட்டு எழுதப்பட்டு அதன் பிறகுதான் பூமியில் அவதாரம் செய்கிறார்கள். இது அத்தனையும் அவர்களின் ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். எது ஒன்று நடக்க வேண்டும் என்றாலும் அதற்கு உண்டான நேரம் காலம் வரும்போது அது தானாக நடக்கும். நாம் வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் நடப்பது நடந்தே தீரும். அவரவர் ஜாதகத்தின் மூலம் அவருக்கு என்ன, எப்போது, எப்படி நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதில் உள்ள எதையுமே பரிகாரம் செய்தோ அல்லது பூஜை புனஸ்காரம் செய்தோ மாற்றிவிட முடியாது. இந்த உண்மை சிறிது கூட தெரியாமல் ஊரில் உள்ள பல பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய அவர்களின் ஜாதகத்தை வெளியிடுவது தேவையில்லாத ஒன்றாகும். கங்கண பொருத்தம் மற்றும் குரு பலம் என்பதெல்லாம் சுத்த பொய்யாகும். அவர்களுக்கு திருமண காலம் வரும்போது அதற்கு உண்டான ஆட்களை அனுப்பி அந்த திருமணத்தை இறைவன் முடித்து வைப்பான். மனப்பொருத்தம் மட்டுமே இருந்தால் போதுமானது. இப்படித்தான் பழங்காலத்தில் திருமணங்கள் நடைபெற்று வந்தது. ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சி, திருமண வைபவம் அல்லது கோயில் திருவிழாக்களில் பார்க்கும் பெண் பிள்ளைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு மனம் முடித்து வைக்க விரும்பி அவர்களே விசாரித்து நல்ல குடும்பம் என்றால் திருமணம் செய்து வைத்தார்கள். இதில் ஜோதிடர்களுக்கோ திருமண தகவல் மையங்களுக்கோ வேலை ஏதும் இல்லை. அவரவர் வாழ்க்கையில் அவரவர் வாங்கி வந்தபடிதான் நடக்கும். இதில் எவ்வித மாற்றமும் கிடையாது.
வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம், குற்றம் குறை, நன்மை தீமை அனைத்துமே இருக்கும். இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். இந்த காலத்தில் ஜாதகம் பார்க்கிறேன், பொருத்தம் பார்க்கிறேன் என்று கூறி காலம் தாழ்த்தி வருகிறார்கள். தற்காலத்தில் ஜாதகத்தின் முழுமையான பயன்பாடு என்ன என்றே தெரியாமல் ஜாதகத்தை திருமணம் செய்யும்போது பொருத்தம் பார்க்கவே அதிகப்படியாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஒரு ஜாதகத்தின் முழுமையான பயன்பாட்டினையும் திருமணத்தின் போது ஜாதகத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நான் ஜாதகமும் திருமணமும் என்ற தலைப்பில் தொடர்ந்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன். இதை தொடர்ந்து கேட்டாலேயே ஒரு ஜாதகத்தில் திருமணம் சம்பந்தமான உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்கும். மேற்படி உங்களுக்கு இது சம்பந்தமாக சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.